மக்களே, வெல்கம் டு வைரல் சினிமா. நான் உங்க ஜோஷிகா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சாரை பற்றி தான். அதாவது விஜய் சார் வீட்டுக்கு யாரோ ஒரு நபர் வந்துட்டு அவரோட வீட்டு மொட்டை மாடியில் 2 நாள் இருந்திருக்காங்க. சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாமல் வெறும் விஜய் சாருக்காக மட்டும். அந்த மர்ம நபர் யாருன்னு விசாரிக்க பொழுது தெரிய வந்தது அவர் பேர் அருண் அண்ட் அவர் மதுராந்தகத்தை சேர்ந்தவர்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இவர் வந்துட்டு விஜயா சார் வீட்டோட சின்ன கேட், அதாவது பேக் சைடில் ஒரு சின்ன கேட் இருந்திருக்கு. ஸோ அந்த வழியாக எப்படியோ ஏறி அவங்க வந்துட்டு விஜய் சாரோட மொட்டை மாடிக்கு அவங்க போயிட்டாங்க. ஸோ 2 நாள் வந்துட்டு சோறு தண்ணி இல்லாமல் விஜய் சாரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த 2 நாள் கழிச்சு விஜய் சார் வந்துட்டு சரி மொட்டை மாடியில் போயிட்டு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்பொழுது தான் அந்த நபரை அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ அந்த நபர் வந்துட்டு விஜய் சாரை பார்த்த உடனே வந்துட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பேசி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் மென்டலி ஏதோ டிஸ்டர்ப்டாக இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் விஜய் சார் வந்துட்டு கீழே வந்துட்டு செக்யூரிட்டி கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவர் மனநல காப்பகத்தில் அவங்க இருக்காங்க. இதனால விஜய் சாருக்கு பாதுகாப்பாக இருந்த ஒய் பிரிவு பாதுகாப்பாளர்கள் வந்துட்டு ஒரு ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டை செக் பண்ணிடலாம், ஓப்பன் நாய்கள் மூலமாகவோ பாம்ப் ஸ்குவாட் மூலமாகவோ நம்ம வந்துட்டு உங்கள் வீட்டை செக் பண்ணிடலாம் எதுக்கோ ஒரு சேஃப்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஜய் சாரோட வீட்டை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு பாம்பு அந்த மாதிரி எதுவுமே இல்லாதனால ஸோ இப்போ விஜய் சாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு விஜய் சாரோட வீட்டை சுற்றி இன்னும் அதிகமான செக்யூரிட்டிஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நாளைக்கு விஜய் சார் வந்துட்டு 2வது நாளாக பிரச்சாரத்துக்கு போகிறாரு. ஸோ எங்கே போகிறாருன்னா திருவாரூர் அண்ட் நாகைக்கு போகிறாரு. டானாக்காரன் படத்தோட டேரக்டர் தமிழ் அவர்கள் இப்போ மார்ஷல் படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த படத்தில் கார்த்திக் சார் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து ஆல்ரெடி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது கார்த்திக் சாரோட பாடி மட்டும் தெரிகிற மாதிரி, லைக் தலை வந்துட்டு தெரியாது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்துட்டு பேஸ்டான ஒரு பீரியாடிக் பேஸில் வந்துட்டு இந்த படம் எடுக்கிறாங்க. அதாவது அந்த காலத்தில் எப்படி அந்த கல்ச்சர்லாம் இருக்குமோ கைண்ட் ஆஃப் அந்த பேஸில் எடுக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது ட்ரீம் வாரியர்ஸ் எஸ்ஆர் பிரபு சார் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தில் கார்த்திக் சார் மட்டும் இல்லாமல் கல்யாணி பிரியதர்ஷன் அண்ட் சத்யராஜ் மட்டும் இல்லாமல் இன்னும் பல நடிகர்கள் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட நெக்ஸ்ட் அப்டேட் நம்ம தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட 2ஆம் கட்ட படப்பிடிப்பை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு இந்த படம் எப்போ முடியும், எப்போ இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டுன்னு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த படம் பேர் மார்ஷல், இந்த படத்துக்காக தான் எல்லாருமே ஆர்வமாக காத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த படத்தோட நெக்ஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகிறோம். தாமு சார் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஜெனிவான்கிற ஊரில் வந்துட்டு ஒரு போட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு 40 கண்ட்ரீஸ்லேருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் நானும் ஒருத்தன். ஸோ இதில் வந்துட்டு நான் ஜுராசிக் பார்க்கை வந்துட்டு நான் வாயிலே மிமிக்ரி பண்ணி நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன்னா அது காரணம் என் நண்பன் தான். ஏன்னா வந்துட்டு அவன் தான் என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் தயார் பண்ணது. ஏன்னா அவன் தான் அந்த ஜுராசிக் படத்தை போட்டு காமிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் திருப்பி கேளுன்னு சொல்லிட்டு என்னை திரும்ப அதை கேட்க வச்சு என்னை ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க வச்சுருக்கான். இப்போ அவனும் வந்துட்டு நல்லா வளர்ந்துட்டான், நானும் வளர்ந்துருக்கேன்னா அது காரணமே அவன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு யாருமே இல்லை, அது என் நண்பன் தளபதி விஜய் அப்படின்ட்டு தாமு சார் சொல்லியிருக்காங்க. ஸோ இது கேட்கும்போது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நண்பன் வளர்ந்தா நம்மளும் வளர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நானும் வளர்ந்துருக்கேன். ஸோ என் நண்பனும் வந்துட்டு ஒரு பெரிய உயர்ந்த அளவுக்கு போயிருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தாமு சார் சொல்லியிருக்காங்க. விஜய் ஆண்டனி சார் சொன்ன ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, லைக் அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நான் சும்மா ஒரு அட்வைஸ் மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு கருத்து மாதிரி நான் சொல்கிறேன். என்னன்னா வந்துட்டு இருக்கிறது ஒரு வாழ்க்கைங்க. நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஃபேமிலி குடும்பம் சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்துட்டு சண்டை இல்லாத ஒரு குடும்பமே இருக்காது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஓகே அவள் பேசல அது வரைக்கும் நானும் பேச மாட்டேன், அவளாம் வந்து பேச வரைக்கும் நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டுலாம் ஈகோ வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க, இருக்கிறது ஒரு வாழ்க்கை, எதுக்கு ஈகோலாம் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு விஜய் ஆண்டனி சார் வந்துட்டு கன்வே பண்ணியிருப்பார். என்னன்னா இந்த மாதிரி எனக்கும் என் ஒய்ஃப்க்கு ஏதாவது சண்டை வந்திருந்தது இல்லைன்னா என் மேலே தப்புனா நான் வந்துட்டு ஈகோவே பார்க்காம நேராக என் மனைவி காலில் போய் விழுந்து நான் வந்துட்டு மன்னிப்பு கேட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது அவர் மன்னிப்பு கேட்குறது வந்துட்டு அவங்க பொண்ணை அவர் பார்க்க வைப்பாராம். பார்த்துக்கோ நான் ஏதாவது தப்பு பண்ணால் அவங்க அம்மா காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுருவேன். அதே மாதிரி தான் என் பொண்ணுக்கிட்ட நான் ஏதாவது கோவமாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு என் பொண்ணுக்காலையும் வந்து நான் மன்னிப்பு கேட்பேனே தவிர்த்து ஈகோவை நான் வச்சுக்கவே மாட்டேன். ஏன்னா இருக்கிறது ஒரு குடும்பம் ஒரு வாழ்க்கை, இதில் எதுக்கு ஈகோ வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு அழகாக அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லோரும் பார்த்துக்கோங்க, லைக் காலில் விழுகிறதுங்கிறது வந்துட்டு என்ன காலிலலாம் விழுகணும் அதெல்லாம் விழமாட்டேன் அப்படிங்கிறது அது பெரிய ஒரு குத்தமே கிடையாது. ஸோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ தப்பு பண்ணால் சாரி கேட்டுருங்க. அப்போவும் வந்துட்டு அவங்க சாரி அக்செப்ட் பண்ணலாம், நேராக போய் காலில் வந்து எனக்கு நீ தாண்டி வேணும் நீ தாண்டா வேணும்னு சொல்லிட்டு விழுந்துருங்கன்றேன். ரஜினிகாந்த் சார் மட்டும்
மற்றும் கமல் சார் சேர்ந்து நடிக்க போகிற படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறாங்கன்ற ஒரு கேள்விக்குறி இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து லோகேஷ் கனகராஜ் சார் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறதா வந்துட்டு ஒரு செய்தி வந்து இருந்தது. இப்போ அவர்கிட்டயுமே ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. என்னன்னா, அவர் கூலி படத்தில் லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு 50 கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு 60 கோடி வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் மற்றும் ரெட் ஜெயண்ட். ஸோ அதனால வந்துட்டு கமல் சார் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால அது ஒரு சைட் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ இந்த பேச்சுவார்த்தை வந்துட்டு தோல்வியில் முடிஞ்சதுன்னா ஸோ நெக்ஸ்ட் யாரை வச்சு டைரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்ல இருக்காங்க. ஒரு சைடு வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் வச்சு டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு. இன்னொரு சைடு என்னன்னா, ஆல்ரெடி வந்துட்டு ரஜினிகாந்த் சாரை வச்சு அருணாச்சலம் படம் எடுத்திருக்காங்க அண்ட் கமல் சாரை வச்சு அன்பே செல்வம் படம் எடுத்திருக்காங்க. ஸோ யாருன்னு நம்மளுக்கு தெரியும், சுந்தர் சி சார் தான். ஸோ அவருக்கு ஆல்ரெடி வந்துட்டு 2 பேருமே வச்சு படம் எடுத்திருக்கனால ஒரு நல்ல அனுபவம் இருக்கிறதுனால ஸோ இந்த படத்தை அவர் டைரக்ட் பண்ண சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஸோ இஃப் இன் கேஸ் லோகேஷ் கனகராஜ் சாரோட அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்துச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு சுந்தர் சி சாரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு இன்டர்வியூல அர்ஜுன் தாஸ் சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் சார் தான் வந்துட்டு எனக்கு கைதி படம் மூலியமாக எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு நிறைய வாய்ப்புகள் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா அது காரணம் வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் தான். ஸோ அதனால எந்த ரோலில் வந்துட்டு என்னை ப்ளே பண்ண சொல்லி கூப்பிட்டாலுமே நான் கண்டிப்பாக வந்துட்டு நான் அந்த கேரக்டரில் நான் நடிப்பேன். அதாவது ஓரமாக போய் நிற்க சொன்னாலுமே வந்துட்டு ஓரமாக நிற்பேன். அது 2 நிமிஷம் கேரக்டராக இருக்கட்டும், இல்லை 10 நிமிஷமாக இருக்கட்டும், இல்லை 1 hour இல்லைனா ஹோல் படமாகவே இருக்கட்டும், நான் லோகேஷ் கனகராஜ்க்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க, நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும், அதுவும் மெயினாக வந்துட்டு பெண்கள் எல்லாம் ஐயோ அர்ஜுன் தாஸ் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா, ஐயோ அவர் யாரையும் காதலிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அர்ஜுன் தாஸ் சார் வந்துட்டு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாரு. அண்ட் இன்னொரு இன்டர்வியூவில் வந்துட்டு ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு என்னோட ஒய்ஃபை நான் பார்த்துக்கணும். ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் நான் வந்துட்டு ஷூட்டிங் அப்படின்னு இருந்தேன்னா ஸோ அது வந்துட்டு என் ஒய்ஃப் வந்துட்டு ஹர்ட் பண்ணும். நான் வந்துட்டு என் அம்மாக்கே வந்துட்டு நான் நைட்டு கிளம்போது, காலைல கிளம்போது, நைட்டு கிளம்போது அந்த மாதிரி தான் நான் கால் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என் ஒய்ஃபை வந்துட்டு நான் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்துட்டு கண்டிப்பாக ஹர்ட் ஆவாங்க. அதுவும் என்னை நம்பி வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஹர்ட் பண்ண விரும்பல. அதனால தான் வந்துட்டு நான் கல்யாணமே வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க அர்ஜுன் தாஸ். ஒரு இன்டர்வியூவில் கவின் கிட்ட கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் லோகா படம் பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது கவின் சொல்லியிருந்தாங்க, நான் லோகா படம் பார்க்கறதுக்காக டிக்கெட் வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி சில இன்டர்வியூஸ் வந்தனால என்னால் வந்துட்டு அந்த படத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஆப்போசிட்டில் இருந்தவங்க கேட்டாங்க இந்த மாதிரி. ஸோ நெல்சன் வந்துட்டு ஃபீமேல் சென்ட்ரிக் படத்தில் ஒரு அண்டர் பிளே ரோலில் வந்துட்டு அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வந்தால் நீங்கள் வந்துட்டு நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு நடிப்பேன். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அந்த மாதிரி ஒரு ரோலில் தான் இப்போ ஒரு படத்தில் நான் நடிச்சிட்டு இருக்கேன் நான். ஸோ அதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக சொல்ல முடியாது. கண்டிப்பாக இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கவின் சொல்லியிருக்காரு. அண்ட் கவினோட படம் வந்துட்டு இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு, கிஸ் படம். ஸோ இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்தை வந்துட்டு கன்வே பண்ணுறாங்க. என்னன்னா, கர்மா ஆஸ் அ பூமராங், யாரையும் வந்துட்டு பிரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு இந்த படம் மூலியமாக கன்வே பண்ணுறதா நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ பாசிட்டிவாக சொல்லியிருந்தாங்க. இன்னொரு சைடு வந்துட்டு ஒரு மாதிரி இல்லை நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆஸ் அ கவின் ஃபேனாக வந்துட்டு நான் அவருக்காக தான் நான் உட்காந்து பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் வந்து சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓவராலாக இந்த படத்துக்கு ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக யாரெல்லாம் பார்க்கலையோ நீங்களும் போய் பாருங்கள். ஸோ கிஸ்ஸுங்கிறனால அந்த படத்தில் வந்துட்டு அந்த அடல்ட் சீன்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாம். மெயினாக வந்துட்டு கப்புள்ஸோட சேர்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அங்கங்கே வந்துட்டு கிஸ்ஸுன்னு இருக்குது. அது 2-3 இடத்துல தான் கிஸ்ஸுன்னு இருக்குது. அதுக்கும் வந்துட்டு சில பேர் வந்துட்டு ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்கலையோ கண்டிப்பாக போய் பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.